ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 19வது ஸ்லோகம். முகம் பிந்தும் கிருத்வா குஜயுகமதஸ்தஸ்ய தததः ஹரார்த்தம் யாயேத்யः ஹரமஹிஷிதே மன்மதகலாம் சசத்ய சம்க்ஷோபம் நயதி வனிதா இத்யதிலகு த்ரிலோகீமப்யாசு பிரமயதி ரவீந்தூஸ்தனயுகம். இளம் சிவப்பு காந்தியுடைய அம்பாளை தியானிப்பவர்கள் அனைவரையும் வசியம் செய்யும் வசீகரிக்கும் விசேஷ பலனை பெறுகிறார்கள் என்று 18வது ஸ்லோகத்தில் அறிந்தோம். இந்த ஸ்லோகமும் அதையே கூறுகிறது. இதுவும் ஸ்ரீவசிய பலனை தருவதாகும். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளை வழிபடுபவர்களுக்கு அதன் பலனாக பிறரை தன் வசப்படுத்தும் வசிய சக்தி கிடைக்கிறது. இனி ஸ்லோகத்தின் வரிகளையும் அதன் அர்த்தங்களையும் அறியலாம். முகம் பிந்தும் கிருத்வா, அம்பாளின் முகத்தை பிந்து ஸ்தானமாக கொண்டு, குஜயுக அதஸ்தஸ்ய, அந்த முகத்தின் கீழ் 2 ஸ்தனங்களை, குஜயுகம் ஸ்தனங்களை தியானம் செய்து கொண்டு, தததஹ, அதற்கு கீழ் பாகத்தில் ஹரார்த்தம், பரமேஸ்வர சக்தியான யோனியை, தியாயேத்யஹ, தியானம் செய்து கொண்டு, ஹரமஹிஷிதே மன்மதகலாம், ஹரனின் மகிழ்ச்சியான உன்னுடைய காம கலையை, காமராஜ பீஜத்தை எவன் தியானிக்கிறானோ, சஹ சத்யஹ சம்க்ஷோபம் நயதி வனிதா இத்யலகு, அந்த உபாசகன் ஸ்திரீகளின் மனதில் மோக எண்ணங்களை மிக எளியதாக உண்டாக்கி விடுகிறான். திரிலோகி மபி ஆசு பிரமயதி ரவீந்து, அதாவது ரவி பிளஸ் இந்து, ரவீந்து ஸ்தனயுகம், அதாவது சூரியனை சந்திரனை போன்ற 2 ஸ்தனங்களை உடைய 3 லோக்கங்களின் ஸ்திரீகளை சீக்கிரமாக அவனை மோகிக்க செய்கிறான். இப்படி அம்பாளின் சிவசக்தி ஐக்கியமான பிந்து ஸ்தானமாக அம்பாளின் முகத்தையும், கழுத்துக்கு கீழ் உள்ள இச்சா சக்தியான மத்திய கூட்டமாகிய காமராஜ கூட்டத்தையும், இடுப்பு கீழ் உள்ள கிரியா சக்தியான சக்தி கூட்டத்தையும் தியானிப்பவன் அனைத்து லோகத்தின் ஸ்திரீகளை வசியம் செய்யும் சக்தி பெறுகிறான்.
இது மேலோட்டமான வெளிப்படையான அர்த்தம். இதன் உள்ளர்த்தம் என்ன என்றால், நாம் அம்பாளை சின்ன விக்கிரமாக உருவகப்படுத்தி வழிபட்டு வருகிறோம். இதையே அம்பாளை விராட் ரூபமாக பாவனை செய்ய வேண்டும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் வியாபித்தவளாக பிரம்மாண்டமாக உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவளது முகம் பிந்துவாக சிவசக்தி ஐக்கியப்பட்ட அம்மை அப்பனாகவும், கழுத்துக்கு கீழ் ஸ்தனங்கள் அண்ட சராச்சரங்களை ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவது போல் அனைத்து ஜீவர்களை காப்பாற்றும் சக்தி கொண்ட சாதனமாக, இடுப்புக்கு கீழ் அண்டத்தை பிரசவிக்கக்கூடிய விஸ்வ யோனியை கொண்டவளாக அம்பாளை உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த லோகத்தையே பிரசவிக்கிறாள் அம்பாள். அதற்கு அமுதூட்டக்கூடிய ஸ்தனங்களை கொண்ட விராட் ஸ்வரூபத்தை உருவகப்படுத்தி தியானித்தால் அதன் பலனாக வசியப்படுத்தும் விஷயங்கள் சீக்கிரம் பலிதமாகும். சீக்கிரம் அனைவரையும் ஈர்க்க இயலுகிறது. ஆனால் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை, அதன் தாத்பரியத்தை புரிந்து கொள்ளாமல் பிறரை வசியம் செய்ய பயன்படுத்தி சிற்றின்பத்தை நாடினால் அவனுடைய செயல்கள் கீழ்த்தரமாக அனைவரும் வெறுக்கக்கூடியதாக ஆகிவிடும். இது மிகவும் முக்கியமான கருத்தாகும். அம்பாளின் இந்த ஸ்லோகத்தை சொல்லி தியானிக்கும் பொழுது அனைவரையும் வசியம் செய்யும் சக்தியை லோகமாதாவான அம்பாள் அந்த உபாசகனுக்கு அருள் செய்கிறாள். அவர்களை சாதகன் தாயாராக பாவிக்க வேண்டும். எல்லா ஸ்திரீகளிடமும் அந்த பாவனை வரவழைத்து கொள்ள வேண்டும். அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், வழிபட வேண்டும் என்பதே அம்பாளின் ஒரு விசேஷமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் ஒரு காமுகனுக்கு, ஸ்ரீலோலனுக்கு சொன்னால் கூட அவன் சிற்றின்பத்தில் ஈடுபாடு குறைந்து படிப்படியாக பேரின்பத்தில் ஈடுபாடு வரும் என்று கூறப்படுகிறது. அத்தனை சக்தி உள்ள ஸ்லோகம் இது. அதனால் சாதகன் அம்பாளை விராட் ஸ்வரூபமாக, மிகுந்த பெரிய உருவமாக, லோக மாதாவாக, லோக்கங்களை பிரசவிப்பவளாக, லோக்கங்களை காப்பாற்றுபவளாக, அதற்குண்டான அவயவங்களை உடையவளாக உருவகப்படுத்தி வழிபட வேண்டும். நாம் அறிந்த எண்ணற்ற தேவி உபாசகர்களுக்கு, ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு அம்பாள் வசியம் என்கிற மேலான சக்தியை அருளி இருப்பதால் வெகுஜன பக்தர்கள் அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு அவர்களிடம் வசியப்பட்டு அந்த மகான்களை காண, உபதேசங்களை கேட்க, அறிவுரைகளை பெற, தங்களது கஷ்டங்களை தீர அவர்களை நாடி வருகிறார்கள். தெய்வமாக பாவித்து கொண்டாடுகிறார்கள். இவை அம்பாள் உபாசனையால் அம்பாளின் வசீகரிக்கும் சக்தி இவர்களிடம் இறங்கி எல்லோரும் நாடும் மகான்களாகிறார்கள். அவர்களும் தங்களை நாடி வருபவர்களுக்கு நன்மை செய்கிறார்கள். ஆக இந்த ஸ்லோகத்தின் உள் அர்த்தத்தை, கருத்தை அறிந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை தியானிப்பவர்களுக்கு அம்பாள் சகல விதமான தேஜஸையும் அருளி அவர்களை நாடி வருபவர்களுக்கு இவர்களால் நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று நினைத்து அந்த வசிய சக்தியை அருள்கிறாள் என்பதே இந்த ஸ்லோகத்தின் உள் அர்த்தமாகும். ஆக இந்த 19வது ஸ்லோகத்தின் கருத்தை ஆழ்ந்து புரிந்து கொண்டு தியானித்து வழிபடும் உபாசகன் சிற்றின்ப ஆசையை ஒழித்துவிட்டு பேரின்பத்தை, சித் ஆனந்தத்தை நோக்கி செலுத்தப்படுவார் என்பதே உள்ளார்ந்த தத்துவமாகும்.
ஓம் தத் சத்து. அடுத்து 20வது ஸ்லோகம். கிரந்தி அங்கேப்யஹ கிரண நிகுரும்பாமிருதரசம் ஹ்ருதி த்வாம் ஆதத்தே ஹிமகரசிலா மூர்த்தி இவ சசர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதாரசிரயா. 19வது ஸ்லோகத்தில் லோகமாதாவான தேவியானவள் ஸ்ரீவசிய பலனை அருளியிருப்பதின் தாத்பரியமே தன்னை நாடி வரும் சகல ஸ்திரீகளிடமும் மாத்ரு பாவத்தை சாதகன் கொள்ள வேண்டும். விபரீத ஆசைகளுக்கு பயன்படுத்த இடமே இல்லை என்று கூறுகிறது. இத்தகைய குண விசேஷத்தை அளிக்கும் அம்பாள் கூடவே பல உன்னத சக்தியை அவனுக்கு அருள்கிறாள் என்பதை 20வது ஸ்லோகம் தெரிவிக்கின்றது. இந்த 20வது ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவன் சகல ரோகங்களை நிவர்த்தி செய்யும் சக்தியை பெறுகிறான். கிரகத்தில் உள்ள உபாதைகள், கஷ்டங்கள், ஜுவரம், விஷங்களால் பாதிப்பு, சில மருந்து மாத்திரைகளையே அலர்ஜியை ஏற்படுத்தி விடுகிறது. அதுவே விஷமாக மாறிவிடுகிறது. வெறும் பாம்பு, தேள் கடி மட்டும் அல்ல. ஆக இவை எல்லாமே விஷம்தான். இந்த விஷங்களால் பாதிப்பு ஏற்படும் பொழுது இவர்களை நிவர்த்தி செய்யும் சக்தியை, ரோக நிவர்த்தி பலனை அம்பாள் அருள்கிறாள் என்பதே இந்த 20வது ஸ்லோகத்தின் கருத்தாகும். இனி ஸ்லோகத்தின் வரிகளும் அதன் அர்த்தங்களும். கிரந்தி அங்கேப்யஹ கிரண நிகுரும்பாமிருதரசம். ஹே தேவி, உன்னுடைய அங்கங்களிலிருந்து ஒளி கீற்றுகள், கிரணங்கள் வெளிவந்து அவை அமிர்த ரசத்தை கிரந்தி வாரி இறைக்கின்றன. தேவியின் சரீரம் தேஜோமயமானது, ஒளிமயமானது. அதிலிருந்து அந்த ஒளி கிரணங்கள் வீசப்படுகிறது. அந்த கிரணங்கள் அமிர்தத்தை பாய்ச்சுகிறது. ஹிருதி த்வாம் ஆதத்தே ஹிமகரசிலா மூர்த்தி இவ. ஹிமகரசிலா மூர்த்தி இவ, சந்திரகாந்த கற்களால் செய்யப்பட்ட மூர்த்தி, அதாவது விக்கிரகம் போல். ஹிருதித்வாம் ஆதத்தே, உன்னை மனதில் தியானம் செய்பவன், அதாவது சந்திரகாந்த கற்களால் ஆன சிலை போல் தன் மனதில் உன்னை பாவித்து தியானம் செய்கிறவன், சசர்ப்பானாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிப இவ. சகுந்தாதிப இவ, அதாவது கருடனை போல். சசர்ப்பானாம் தர்ப்பம், பாம்புகளின் கொழுப்பை, சமயத்தி, சாதகன் முறியடிக்கிறான். அதாவது அம்பாளை தியானிக்கும் பொழுது அவள் உருவம் சந்திரகாந்த கற்களால் ஆன சிலையாக மனதில் உருவகப்படுத்தி கொண்டு தியானிக்கும் பொழுது இதன் பலனாக கருடன் எப்படி அடங்காத பாம்பை அடக்குகிறதோ அப்படி இந்த உபாசகனும் விஷத்தை முறிக்கும் ஆற்றலை பெறுகிறான். ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதார சிரையா. மேலும் ஜ்வரத்தால் தவிப்பவர்களை தேவியின் அமிர்தம் பொழியப்பட்ட அவனது கண்களாலேயே ஜுவரத்தை குணப்படுத்துகிறான் என்பது இதன் பொருள். அம்பாள் தன்னுடைய அமிர்தத்தால் அவனுடைய கண்களை நிறைக்கிறாள். அதன் பலனாக அவனுக்கு ஜுவரத்தை நீக்கக்கூடிய விசேஷ பலன் கிடைக்கிறது. இப்படி விஷரோக நிவர்த்தி என்கிற சக்தியை உபாசகன் பெற வேண்டுமானால் அவன் முதலில் தேவியின் உருவத்தை மனதில் எப்படி உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும்? தேவியின் மூர்த்தி
ஒரே தேஜோமயமானதாக பாவிக்க வேண்டும். அதிலிருந்து அநேக ஒளி கீற்றுகள், ஒளி கிரணங்கள், ரேஸ் ஆஃப் லைட் இல்லையா, பிரவாகம் எடுப்பது போலவும், அதிலிருந்து அமிர்தரசம் பீரிட்டு வருவது போலவும் அது தன்னை நனைத்து கொண்டிருக்கிறது என்பதை போன்றும் அம்பாளை மனதில் அவன் உருவகப்படுத்தி கொண்டு, மேலும் அம்பாள் அநேக சந்திரகாந்த கற்களால் வடிக்கப்பட்ட சிலை போல இருப்பதாகவும் உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்திரகாந்த கல்லின் விசேஷம், அது எப்பொழுதும் எப்படிப்பட்ட வெப்ப இருந்தாலும் குளிர்ச்சியாகவே இருக்கும். அம்பாளை சந்திரகாந்த சிலையாக பாவிக்கும் பொழுது அவன் மனமும் தேகமும் குளிர்ச்சி அடைகிறது, அமைதி அடைகிறது, கொந்தளிக்கும் உணர்ச்சிகள் தணிந்து விடுகிறது. சரி, இப்படி அம்பாளை மனதில் உருவகப்படுத்தி தியானித்தால் அம்பாள் அவனுக்கு எப்படிப்பட்ட சித்திகளை அருள்கிறாள்? பக்ஷிராஜனுடைய சக்தியை கொடுக்கிறாள். பக்ஷிராஜனாகிய கருடன் விஷத்தை முறிக்கும் சக்தி படைத்தவர். விஷக்கடி, உணவில் விஷம், மருந்தில் விஷம், இது போன்ற விஷத்தை நீக்கக்கூடிய, விளக்கக்கூடிய, முறி அடிக்கக்கூடிய சக்தியை படைத்தவர் கருடன். வியாதிகளை போக்கக்கூடியவர், கையில் அமிர்த கலசத்தை வைத்திருப்பவர். இப்படி விசேஷ குணங்கள் கருடனுக்கு உண்டு. இந்த காரூட சக்தியை அம்பாள் தன்னை உபாசிக்கும் சாதகனுக்கு அருள் செய்கிறாள். இவன் பிறருடைய விஷத்தை, ரோகத்தை நீக்குபவனாக, தன்னுடைய திருஷ்டியினாலேயே ரோகங்களை நிவர்த்தி செய்து சுகம் அளிப்பவனாக விளங்குகிறான். அம்பாளை வழிபட்டு வசிய சக்தி பெற்றவன் வியாதியையும் குணப்படுத்தும் ஆற்றலை பெறுகிறான் என்பதே 19-20 விசேஷ பலன்களாகும். ஓம் தத் சத்து. அடுத்து 21வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இது பரமாஹ்லாத சாதனம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஸ்லோகம் அமையிறது. தடில்லே காத்தன்வீம் தபன சசி வைஸ்வானரமயீம் நிஷண்ணாம் ஷண்ணாம் அப்யுபரி கமலானாம் தவ கலாம் மகாபத்மாடவ்யாம் மிருதிதமலமாயேன மனசா மகாந்தः பஷ்யந்தः தததி பரமானந்தலஹரி. மனிதர்களுக்கு வாழ்க்கையில் துக்கமே வராமல் சுகம் மட்டுமே மேலும் மேலும் விருத்தி செய்து ஆனந்தமாக வாழ இந்த ஸ்லோகம் ஒரு சஞ்சீவினி சாதனமாக அமைகிறது. போன ஸ்லோகத்தில் அம்பாளை நாம் எப்படியெல்லாம் பாவனையாக உபாசனம் பண்ணினா ரோகங்களெல்லாம் தீரும், தேகத்தில் இருக்கிற பிணி மட்டுமல்ல மனவியாதியும் எப்படி தீருங்கிறத ஆதி பகவத் பாதால் சொல்லியிருந்தா. அதே மாதிரி மனுஷாளுக்கு வாழ்க்கையில் துக்கமே வராமல் சுகம் மட்டுமே அனுபவிக்கிற நிலை வர, அதாவது சரீர சுகம் மட்டுமல்ல, மனித ஜீவனுக்கே உண்டான ஆத்ம சுகம், பரமாத்மாவிடம் ஒரு ஐக்கியத்தையும் அவரை கண்டறியும் சூக்ஷ்ம சுகத்தையும் சித்திக்க செய்பவள் அம்பாள் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இனி ஸ்லோக வரிகளையும் அதன் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தட்டில்லேகா தன்வீம். தட்டில்லேகான மின்னல் கொடி. மின்னலை போல் சூக்ஷ்மமாகவும் ஜோதிர்மயமாகவும் க்ஷண நேரம் பக்தனிடம் பிரகாசித்து மறைகிறவளாய் தப்பன சசி வைஸ்வானரமயின். தப்பனன்னா சூரியன், சசி சந்திரன். ஆக சூரியன், சந்திரன், அக்னி இந்த மூவரும் சேர்ந்த உருவமுள்ளவளாய்
நிஷண்ணாம் ஷண்ணாம் அபி உபரி. 6 ஆதார சக்கரங்களும் 3 வித கிரந்திகளும், ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி என்கிற 3 கிரந்திகளும் உபரி இதற்கு மேல் பாகத்தில் கமலானாம் தவகலாம் மகாபத்மாடவி. மகாபத்மாடவி 1000 தளங்கள் கொண்ட மிக பெரிய தாமரை புஷ்பம் மலர்ந்து ஒரு காடாக, ஒரு தாமரை காடாக விளங்கும் அந்த சகசிராரத்தின் நடுவில் கலானாம் தவகலாம், உன்னுடைய மகா பிந்து கலையாய், பிந்து ரூபிணியாக விளங்கி வரும் உன்னை மிருதித்த மலமாயேன மனசா, காமக்ரோதங்கள் இல்லாத, அவித்தையும் ராகத்வேஷங்களும் இல்லாத மனம் கொண்ட மகாந்தக ஞானிகள், மகனியர்கள் பஷ்யந்தக வழிபட்டு உன்னை பிரத்யட்சமாக தரிசனம் செய்கிறார்களாம். தததி பரமானந்த லஹரிம், கூடவே அளவற்ற ஆனந்த பிரவாகத்தை அனுபவிக்கிறார்களாம். இப்படி பிந்து ரூபிணியாக அம்பாளை ஸ்மரித்து வழிபடுவதே ஆனந்தத்தை அடையும் வழியாகும். இந்த ஸ்லோகம் மனிதர்களுக்கு தங்கள் வாழ்வில் துக்கமே வராமல் சுகத்தை மட்டுமே விருத்தி செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ அம்பாளை எப்படியெல்லாம் உருவகப்படுத்தி தியானிக்கணும்னு சொல்றது. அம்பாளின் முக்கியமான பிந்து கலையை தியானிக்க வேண்டும். அப்படி செஞ்சா அம்பாள் மின்னல் கொடி போல, நீண்ட ஒளிர்கின்ற கீற்று போல ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் நீண்ட மின்னல் கொடி போல அம்பாள் இருக்கா. அப்படி உருவகப்படுத்திக்கணும். அந்த மின்னல் ஜோதிமயமாக இருக்கு. அதுல சூக்ஷ்மமாக அம்பாள் உரைகிறாள். பக்தா கிட்ட மின்னல் போல பிரகாசித்து உடனே மறையக்கூடியவள் அம்பாள் என்கிற பெரிய சக்தி. அவளுடைய பிரகாசம் பக்தன் மனதில் ஒரு க்ஷண நேரம் மின்னல் போல வந்து மறையுமாம். அதுக்குள்ள அவன் அவளை உணர்ந்து கொள்ளணும். அம்பாளின் சக்தியை, உருவை உணர்ந்து கொள்ளணும். அம்பாள் சூரியன், சந்திரன், அக்னியின் சமஷ்டி ரூபமாக இருக்கா. ஆதார சக்கரங்கள் 6ம் ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி என்ற 3 கிரந்திகளையும் அதற்கு மேலே மகா பத்மாடிவி என்கிற 1000 தளமுள்ள மலர்ந்த தாமரை புஷ்பத்தின் நடுவுல மகாபிந்து ரூபிணியாக அம்பாள் விளங்கி வருகிறாள். அந்த தேவியின் பிந்து கலையை உபாசகன் தியானிக்கணும். தியானிப்பவன் மனசு எப்படி இருக்கணும்னா, காம குரோத ராக துவேஷங்களை விட்டவனாக இருக்கணும். இப்படிப்பட்ட சுத்தமான மனசோடு அவளை தன் மனசை பிரகாசப்படுத்த வந்த மின்னல் கொடியாக மகா பத்மாடவியில் நடுநாயக்கமாக பிந்து ஸ்வரூபத்தில் விளங்கி வரும் பிந்து ரூபிணியாக உபாசனை செய்தால், அப்படி அவளை வழிபட்டால் எல்லா சம்பத்துக்களையும் அவள் அருள்கிறாள். அவன் வாழ்க்கையில் துக்கமே வராம சுகம் மட்டுமே மேலும் மேலும் விருத்தி அடைந்து ஆனந்தமாக அவனை வாழ வைக்கிறாள். ஆனந்த வாழ்வு என்பது இல்லற வாழ்க்கை சுகம் மட்டும் அல்ல, ஆத்ம சுகத்தையும் பரமாத்மாவை நோக்கி செல்லும் சுகத்தையும் அம்பாள் அருள்கிறாளாம். இதுவே இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். 20வது ஸ்லோகத்துல ரோகங்களை நீக்கும் சக்தி பெற அம்பாள் உபாசகர் தேவியை தேஜோமயமானவளாக, ஒளிக்கற்றைகள் வீசி அமிர்தம் பொழியக்கூடியவளாக, சந்திரகாந்த கற்களால் ஆன சிலை போல் அம்பாளை தியானித்து வழிபட வேண்டும் என்கிறார் பகவத்பாதாள். 21வதில் அவளை சகசிராரத்தில் நடுநாயக்கமாக விளங்கும் பிந்து ரூபத்தில் உருவகப்படுத்தி வழிபட்டால் ஆனந்த வாழ்வு பெறலாம் என்கிறார் பகவத்பாதாள்.
ॐ बिन्दुरूपिण्यै नमः। ॐ तत्सत्। ॐ श्रीमात्रे नमः। अतिमधुरचापहस्ताम् अपरिमितामोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे। श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकळत्रै ऐश्वर्यादिसकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते। पाहि मां पाहि मां पाहि मां देवि तुभ्यं नमः।